வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த வாரம் வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்திகளை காண்போம். ரயில்வே பாதுகாப்பு படையில் வேலை. பணி நிறுவனம் ரயில்வே பாதுகாப்பு படை, ரயில் ஆர்பிஎஃப். மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 4660. சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு 452 பேரும், காவலர் பணிக்கு 4206 பேரும் தேவை என நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள். கல்வி தகுதி எஸ்ஐ பணிக்கு டிகிரி முடித்திருக்க வேண்டும். காவலர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வேலை, வயது, கல்வி தகுதி, உடற்தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். இணையதள முகவரி https://www.rrbchennai.gov.in என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 14/5/2024. அடுத்து, விமான நிறுவனத்தில் வேலை. பணி நிறுவனம் ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ், சென்னை விமான நிலையம். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 422. 3 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் இது நீட்டிப்புக்கும் உட்பட்டது. பதவி ரேம்ப் டிரைவர், ஹேண்டிமேன் பதவிகள். கல்வி தகுதி ரேம்ப் டிரைவர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் HMB ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். ஹேண்டிமேன், ஹேண்டி உமன் பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆங்கில மொழியை புரிந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். உள்ளூர் மொழியும் தெரிந்திருக்க வேண்டும். ஹிந்தி மொழி புரிந்து கொள்ளும் திறன், பேசும் திறனும் பெற்றிருக்க வேண்டும். நேர்காணல் நடக்கும் நாள் ரேம்ப் டிரைவர் பதவிக்கு 2/5/2024 அன்றும், ஹேண்டிமேன், ஹேண்டி உமன் பதவிக்கு 4/5/2024 அன்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் அனைத்து விவரங்களையும் விவரமாக தெரிந்து கொள்ள இணையதள முகவரி https://www.aiasi.in என்ற இணையத்தில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளவும். அடுத்து, தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் காலி பணியிடங்கள் மொத்த எண்ணிக்கை 2553. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி MBBS படிப்பை முடித்து தமிழ்நாடு அரசு மருத்துவ கவுன்சிலில் படிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும். TNMRB-ஆல் நடத்தப்படும் தமிழ் மொழி திறனறி தேர்வு மற்றும் பொது அறிவு மற்றும் மருத்துவ கல்வி தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். தமிழ் மொழி தேர்வு ஆனது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி அடிப்படையிலும் இதர தேர்வுகளில் MBBS கல்வி தகுதி அடிப்படையிலும் கேள்விகள் கேட்கப்படும். விண்ணப்பிக்கவும் மற்றும் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ளவும் www.mrb.tn.gov.in என்ற இணையதளத்தில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 15/5/2024. அடுத்து, அணுசக்தி துறையில் வேலை. பணி நிறுவனம் டாடா நினைவு மையம், மத்திய அணுசக்தி துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிறுவனம். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 87. பதவி ஸ்டெனோகிராஃபர், டெக்னீசியன், சூப்பர்வைசர், செவிலியர், மருத்துவ அதிகாரி உட்பட பல்வேறு பணிகள். கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு, BSc நர்சிங் மற்றும் ஏதேனும் ஒரு டிகிரி சம்பந்தப்பட்ட துறையில் பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 7/5/2024. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. TNPSC குரூப் 1B, குரூப் 1C. பதவி உதவி கமிஷனர், மாவட்ட கல்வி அதிகாரி பதவிகள். கல்வி தகுதி முதுகலை படிப்புடன் B.Ed மற்றும் LLB படிப்புகள். தேர்வு முறை முதல்நிலை தேர்வு, மெயின் தேர்வு, நேர்காணல்.
விண்ணப்பிக்க இறுதி நாள் 22/5/2024. இணையதள முகவரி https://www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 22/5/2024. அடுத்து, தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் மே 15 வரை நீட்டிப்பு செய்யப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க இணையதள முகவரி www.trb.tn.gov.in என்ற இணையத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, தமிழக அரசால் நடத்தப்படும் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேர்வான TNSET 2024க்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியராக பணியில் சேரலாம். கல்வி தகுதி கலை, அறிவியல், மானுடவியல் போன்ற துறை சார்ந்த ஏதாவது ஒரு பாடத்தில் குறைந்தது 50% மதிப்பெண்ணுடன் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் முதுநிலை பட்டப்படிப்பில் இறுதியாண்டு மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் தேர்வு நடைபெற்ற தேதியிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் முதுநிலை பட்டப்படிப்பை தேவையான மதிப்பெண்ணுடன் முடித்திருக்க வேண்டும். செட் தேர்விற்கு விண்ணப்பிக்க இறுதி நாள் 30/4/2024. இணையதள முகவரி www.mcuniv.ac.in என்ற இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, +2 தட்டச்சு முடித்தவர்களுக்கு மத்திய அரசில் வேலை. மொத்த பணியிடங்கள் 3712. மத்திய அரசில் காலியாக உள்ள கீழ்வரும் பணிகளுக்கு SSCயால் நடத்தப்படும் போட்டித் தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். 1. பதவியின் பெயர் லோவர் டிவிஷன் கிளர்க், கல்வி தகுதி +2 தேர்ச்சி. 2. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், கிரேட் A, +2 தேர்ச்சி, அதாவது +2வில் கணித பாடம் எடுத்து வெற்றி பெற்று இருக்க வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், வேலூர், திருநெல்வேலி. இதர தகுதிகள்: டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணிக்கு ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 35 வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் அல்லது ஹிந்தியில் 30 வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க www.ssc.gov.in என்ற இணையத்தில் 7/5/2024க்குள் விண்ணப்பிக்கவும். அடுத்து, விமான நிலைய ஆணையத்தில் வேலை. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு 490 பேர் தேவை. கல்வி தகுதி BE, BTech அல்லது கணினி துறையில் MCA முடித்திருக்க வேண்டும். வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 1/5/2024. இணையதள முகவரி www.aai.aero என்ற இணையதளம் மூலம் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி NIFT வேலை. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 37. பதவி இயந்திர மெக்கானிக், உதவியாளர், செவிலியர், இளநிலை உதவியாளர், ஸ்டெனோகிராஃபர், ஆய்வக உதவியாளர் உள்ளிட்ட பதவிகள். கல்வி தகுதி ITI 10th 12th டிப்ளமோ, எனி டிகிரி மற்றும் பணி அனுபவமும் இருக்க வேண்டும். வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 20/5/2024. இணையதள முகவரி https://
www.nift.ac.raebarrel/careers என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து திருச்சி பிஹெச்எல்லில் அப்ரண்டிஸ்க்கான அறிவிப்பு வந்துள்ளது. ட்ரேட் அப்ரண்டிஸ், டெக்னிக்கல் அப்ரண்டிஸ், கிராஜுவேட் அப்ரண்டிஸ். ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு ஐடிஐ படித்தவர்களும், டெக்னிக்கல் அப்ரண்டிஸுக்கு டிப்ளமோ முடித்தவர்களும், கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு பிஇ முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஐடிஐ பொறுத்தவரை ஃபிட்டர், மெஷினிஸ்ட், டர்னர், வெல்டரும், டெக்னிக்கல் அப்ரண்டிஸுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், டிப்ளமோ சிவில் முடித்தவர்களும், கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க இறுதி நாள் 4/5/2024. இணையதள முகவரி https://bhl-trichy.com என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். இணையதள முகவரி https://trichy.bhl.com என்ற இணையத்தில் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்ற விபரத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.